ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 18. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, but you shall receive power when the Holy Spirit has come என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லப்படுவதிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுகிறது. பிறகு சரீரமும் அதற்கு ஒத்துழைக்கிறது. ஆவியிலே பலன் குன்றி காணப்படும் பொழுது ஆத்துமாவில் போராட்டம் வந்து, இந்த வியாதியாக இருக்குமோ, இந்த பலவீனமாக இருக்குமோ, இந்த சோர்வாக இருக்குமோ என்று சொல்லி நாம் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது டாக்டர்ஸ் சொல்லுகிற ரிப்போர்ட்ஸ் ஒருவேளை அவைகள் ஃபேக்டாக இருக்கலாம், ஆனால் உண்மை இல்லை. அது நிகழ்காலத்தில் சிம்டம்ஸாக இருக்கலாம், ஆனால் அதுவல்ல தீர்வு. அது சரீரத்தை பாதிக்கிற வியாதியாய் மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவரோட பலம் இல்லாவிடில் சரீரம் வியாதிக்கு நேராக தள்ளப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை விட்டுவிடாதிருங்கள். தொடர்ந்து வேதத்தை தியானியுங்கள். நீங்கள் அந்நிய பாஷை வரம் பெற்றவர்களாக இருந்தால் அந்நிய பாஷையில் அதிக நேரம் பேசுங்கள். தனிப்பட்ட முறையில் பேசுங்கள். சபையில் நன்றாக ஆராதனையில் கலந்து கொள்வது மட்டுமல்ல, வீட்டிலையும் ஆராதித்து தேவனோடு கூட பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புத சுகத்தை அடைவீர்கள். அது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத வியாதிகள் சரீரத்தில் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், சுற்று வட்டாரத்தில் பிரச்சனைகள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்து உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக பரிசுத்தத்துக்கு நேராய், விடுதலைக்கு நேராய், சுகத்துக்கு நேராய், கடனிலிருந்து விடுதலைக்கு நேராய் மாற்றுவார். அது மட்டுமல்ல, ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா பலன் தருவார். 2வது நம்பிக்கை தருவார். 3வது விசுவாசம் பெருகும். 4வதாக சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும். 5வதாக சமாதானம் பெருகும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, வேறொரு தேற்றரவாளாகிய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்காக விட்டு தந்துகிறே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மென்மேலும் ஆவியிலே பலப்பட்டு சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, பலன் எல்லாவற்றிலும் பெருகும்படியாக ஆராதித்து பெற்றுக்கொள்கிறோம். தூய ஆவியானவரே, எங்களுக்குள் அசைவாடுகிறவரே, எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களை சரியான பாதையில் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மூலமாக பிறரும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர் உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.